அவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது எபேசியர் 6:10. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய மொபைல் ஃபோன் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் அதில் சார்ஜ் இல்லை என்றால் அதை நாம் செயல்படுத்த முடியாது. கால் செய்ய முடியாது, மெசேஜ் செய்ய முடியாது, அது எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த மொபைலுக்கு மீண்டும் பவர் கிடைக்க வேண்டும் என்றால் அதை மின்சாரத்துடன் இணைக்க வேண்டும். அதே போல மனித வாழ்க்கையும் இருக்கிறது. நமக்கு அறிவுகள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் சவால்கள், தோல்விகள், துக்கங்கள், சோதனைகள் வரும்போது நமது உள்ளம் சோர்ந்து போகலாம். அப்பொழுது நமக்கு தேவையானது மனித பலன் அல்ல, தேவனுடைய பலன். தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ளும் போது தனது பலத்தை, ஆயுதத்தை நம்பவில்லை. சொன்னார், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று நம்பிக்கையோடு சொன்னான். அதனால் மனித கண்களுக்கு சாத்தியமில்லாத வெற்றியே அவனுக்கு கிடைத்தது. இன்றும் பலர் குடும்ப பிரச்சனைகள், கடன் சுமைகள், வேலை அழுத்தங்கள், உடல்நல கவலைகள் போன்றவற்றால் மனதளவில் பலவீனமாய் இருக்கிறோம். ஆனால் தேவன் கூறுகிறார், உன் பிரச்சனையை பார்த்து பயப்படாதே, என்னுடைய வல்லமையை பார்த்து தைரியப்படு என்பதாகும். இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது தேவனுடைய வல்லமையை விட பெரிதல்ல. உங்கள் பலன் குறைவாக இருந்தாலும் தேவன் உங்களை பலப்படுத்த, உங்கள் குறைகளை நீக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் மூலம் தேவனோடு இணைந்திருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையானது தேவனுடைய வல்லமை நிரம்பும். மின்சாரத்துடன் இணைந்த மொபைல் செயல்படுவது போல தேவனோடு இணைந்து வாழ்க்கையை வல்லமையோடு வெற்றியுடன் செயல்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.